வணக்கம் மக்களே. பிஸ்தாவின் நன்மைகள். இது தெரிஞ்சா இனி தினமும் ஊற வைத்த பிஸ்தாவை சாப்பிடுவீங்க. பிஸ்தாவை ஊற வைத்து சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள். உலர் பழங்கள் நிறைய இருக்குது. அதில் பிஸ்தாவும் ஒன்று. அதுக்கப்புறம் அத்தி பழத்தை ட்ரை ஃப்ரூட்ஸாக விற்கிறாங்க. உலர் திராட்சை, இது மாதிரி உலரில் இருக்கக்கூடிய எல்லாமே சத்து வாய்ந்தது தான். இந்த நெல்லிக்காயில் நீங்கள் எடுத்துக்கிறது அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே மாதிரி தான் சுக்கை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் சாப்பிடும் உணவானது உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது. நீங்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஸ்தா பருப்பில் இருக்கக்கூடிய சக்திகளை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? இதில் புரதம், நார் சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் காணப்படுது. ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்லக்கூடிய கருத்தின்படி பிஸ்தா ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு சிற்றுண்டியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10லேருந்து 15 பிஸ்தா சாப்பிட்லாமா? ஆனால் ரேட் அதிகமாக இருக்கும்னு யாரும் வாங்கி சாப்பிட மாட்டோம். இதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஆரோக்கியங்கள். பாலில் ஊற வச்சுட்டு அதை நல்லா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இதுவே போதும். ஒரு சிலர்லாம் டீ காஃபியோடையே உயிர் வாழ்ந்துருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இதில் வைட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த சக்திகள் எல்லாமே ஆற்றல் உற்பத்தி, மூளை செயல்பாடு, எலும்பு ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊற வைத்த பிஸ்தா பருப்பை பார்த்திங்கன்னா உடற்பயிற்சிக்கு முன் அல்லது உடற்பயிற்சி செய்த பிறகு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறது நல்லது. தினம்தோறும் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பிஸ்தா சாப்பிட்றதுனால அதோடைய உடலில் நல்ல ஒரு ஓட்டம், அதாவது ரத்த ஓட்டம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்தா பருப்பின் ஓடுகளை நீக்கிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இரவு முழுவதும் சாதாரண நீரில் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம். போதுமான வரை உப்பு சேர்க்காத பிஸ்தா பருப்புகளை பயன்படுத்துறது நல்லது. ஒரு சில பிஸ்தா உப்பு சேர்த்தாமல் இருக்கும். ஒரு சில பிஸ்தா உப்பு சேர்த்து கொஞ்சம் நமக்கு சுவையூட்ட பயன்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் அது நீங்கள் வாங்காதீங்க. இரவு முழுவதும் ஊறிய பிஸ்தாவை காலையில் சாப்பிட்லாம். தினமும் ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா பருப்புகளை எடுத்துக்கொள்ளும்படி நிபுணர்கள் சொல்கிறாங்க. பிஸ்தாவை ஊற வைப்பது அதன் வெளிப்புற அடுக்கில் இருக்கக்கூடிய இன்ட்ரிபிட்டுகள் மற்றும் பைட்டிக் அமிலம் போன்ற என்சமைன்களை உடைக்க உதவுது. இந்த என்சமைன்களால் செரிமானம் கடினமாகாமல் ரொம்ப ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். பிஸ்தாவை ஊற வைப்பதனால வைட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களில் உறிஞ்சுதல் சிறப்பாக இருக்கும். இது பிஸ்தா பருப்புகளை அப்படியே சாப்பிட்றத விட இன்னும் ஆரோக்கியமானதாக சொல்கிறாங்க. பிஸ்தாக்களை ஊற வைத்து சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு அத்தியாவசியமான பல ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். அடிக்கடி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு ஊற வைத்த பிஸ்தா மிகவும் நல்லது. பிஸ்தாவை ஊற வைக்கும் செயல்முறையானது அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி நியூட்ரியன்களை பார்த்திங்கன்னா குறைக்க உதவுது. செரிமான அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்தாவை ப்ரிஃபர் பண்ணலாம். தினமும் சாப்பிட்லாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். மக்களே, இந்த மாதிரியான பதிவுகள், ஆரோக்கியமான தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கினா போதும். இது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.